பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் உள்ள எளிய மக்களை அரவணைத்து வாழ்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது எத்தனையோ பண்புகள், அவர்களது குணங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது கிடையாது. நாம் எல்லா விஷயங்களிலும் சில தராதரங்களை வைத்துத்தான் மனிதர்களை எடை போட்டு அவர்களிடம் உறவுகளை வைத்துக் கொள்கிறோம். இதுதான் நம்முடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. மார்க்கத்திலே உயர்வு தாழ்வு என்பது இறையச்சத்தை பொறுத்துத்தான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், இறையச்சமுடையவர் தான் உங்களில் சிறந்தவரை தவிர வம்சாவளியோ குடும்பமோ அல்ல. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தோற்றத்திலும் நிறத்திலும் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் அவர் நிக்கா செய்திருந்தது யாரை? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய சகோதரியை, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அருமையானவர்களே, நாம் எல்லா விஷயத்திலும் இல்லையா, ஒரு திருமணத்திற்கு அழைப்பதிலே கூட நாம் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் என்று தான் பார்க்குறோம். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, மக்களுடைய பழக்கத்தை சொல்லுவாங்க, நீங்கள் விருந்துகளுக்கு வரக்கூடிய மக்களை விட்டு விடுகிறீர்கள், வராதவர்களை அழைக்கிறீர்கள்னு சொல்லுவாங்க. பணக்காரர்கள் அவங்க எப்போதுமே வீட்டில் நல்ல உணவு தான் சாப்பிட்றாங்க. அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டா அவங்க சங்கடப்படுறாங்க, அவங்கள கூப்பிடுறீங்க. ஆனால் எத்தனையோ ஏழை எளிய மக்களை தவிர்க்கிறீங்க. இது நம்முடைய பழக்கம். ஒரு ஜனாசாவாக இருந்தாலும் கூட இறந்தவருடைய அந்தஸ்து பார்த்து நாம் ஜனாசாவுக்கு செல்கிறோம். இதுவெல்லாம் நம்முடைய பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், இந்த மக்களோடு அவர்கள் மிக நெருங்கி உறவாடுவாங்க. அவர்களுடைய கவலைகள், அவர்களது பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அக்கறை செலுத்தி அவர்கள் விஷயத்தில் நல்ல ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அவங்கள அலட்சியப்படுத்த மாட்டாங்க. ஒரு சாதாரண விஷயம் பாருங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏழை சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பணக்காரர்கள் எங்களை மாதிரி தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் பொருள்களை தர்மம் செய்து அவங்க நிறைய நன்மைகளை சம்பாதிக்கிறாங்களே, எங்கள்கிட்ட பொருள் கிடையாது. இப்போ சஹாபாக்கள் உள்ள ஏழைகளுடைய கவலையை பாருங்க. அவங்க பணக்காரர்கள்ட்ட இருக்கிற வசதியை பார்க்கல, அதை கண்டு அவங்க பொறாமப்படலை. அவங்கெல்லாம் சதகாக்கள் செய்து நன்மைகளில் முன்னேறுகிறார்கள். நாங்கள் அப்படி முன்னேற முடியலையேன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏழை சஹாபாக்களுடைய அந்த உணர்வை அவர்கள் எவ்வளவு மதிக்கிறாங்க பாருங்க. அதை ஒரு அலட்சியப்படுத்தலை. அதற்கு அழகான ஒரு வழியை தான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? சதகா என்பது, தர்மம் என்பது காசு இருக்கணும்னு தேவையில்லையே. காசுள்ள பணக்காரர்கள் தர்மம் செய்கிறாங்க, நன்மை சம்பாதிக்கிறாங்க, அதான உங்களுடைய கவலை. அல்லாஹ் உங்களுக்கும் தர்மம் செய்வதை கொடுத்திருக்கிறான்னு சொன்னாங்க. உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவலைஸ கத் ஜஅலல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன், நீங்களும் தர்மம் செய்ய முடியும், அல்லாஹ் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அப்புறம் சொன்னாங்க, தர்மம் என்பது என்ன? தர்மத்தின் வகைகளை விரிவுபடுத்தினாங்க. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதும் தர்மம் தான், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதும் சதகா தான், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் சதகா தான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதும் சதகா தான். யாருக்காவது நல்லதை சொல்லிக் கொடுங்கள், அதுவும் தர்மம். யாராவது தவறு செய்தால் தடுங்கள், அதுவும் தர்மம். யாராவது உங்கள் முன்னால் வந்தால் சலாம் சொல்லுங்கள், அதுவும் தர்மம். மின ஸதகதி அன் துஸல்லிம அலன்னாஸ் வ அன்த தலீகுல் வஜ்ஹி, யாராவது வந்தா சிரித்த முகத்தோடு அவரை பார்த்து சலாம் சொல்லுங்க, அதுவும் தர்மம் தான். பிறரை பார்த்து நீங்கள் சிரிப்பது இருக்கிறது, அதுவும் தர்மம் தான். பாதையில கிடக்கிற கல்லு முல்லை அகற்றுங்கள், அதுவும் தர்மம் தான். யாராவது வழி கேட்குறாங்க, இங்க எப்படிங்க போகணும்? நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி நம்மள்கிட்ட கேட்டிருப்பாங்க. சொன்னாங்க, யாருக்காவது வழிகாட்டுவது இருக்கிறது, அதுவும் கூட தர்மம் தான். அவ்வளவு ஏன், உங்கள் மனைவியரோடு நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதும் தர்மம் தான் சொன்னாங்க. பாருங்க, அந்த ஏழைகள் எவ்வளவு மனம் குளிர்ந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய அந்த விருப்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி கழிச்சாங்களா? பணக்காரங்கள்லாம் இவ்வளவு செலவு பண்ணி நன்மையை சம்பாதிக்கிறாங்களே, நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோமேன்னு சொன்ன போது அவர்களுக்கு தர்மத்திற்கான வழிகள் அத்தனை சொன்னாங்க. இதெல்லாம் உங்களால முடியும். அருமையானவர்களே, சமூகத்தில் உள்ள பலவீனமான மக்கள், அவங்களுடைய இயக்கங்கள் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, கவலைகள் என்ன, இதில் பங்கெடுக்கணும்.